வணக்கம். நான் ஸ்டோரி சொல்ல போறேன். அதாவது குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன். யாரும் கேளுங்க. நான் ஆரம்பிக்கலாமா? மார்னிங் சார். ஓகே, மார்னிங் பா. இவரு தான் ப்ரொஃபஸர் ரவிக்கிறன். இல்ல டாக்டர் பட்டமே வாங்காத டாக்டர் ப்ரொஃபஸர் ரவிக்கிறன். அது இல்லாம மோட்டிவேஷன் கொடுக்கறதுல தலைமை கிங்குன்னா பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு லெசன் எடுக்க போறதில்ல. இதோ வந்துட்டானுங்களா 4 பேரு. யார் என்ன சொன்னாலும் எப்படி கவுண்டர் விட்டுக்கலான்னு தான் பார்ப்பானுங்க. நம்ம கவுண்டருக்கு சந்தானமே தோத்துருவாருன்னா பாத்துக்கோங்களேன். இது எதுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன்னு தெரியுமா? தெரியாது சார். சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக சைமன்ஸ் கம்பெனி வராங்க. ஸோ அதுக்கு இந்த 3 விஷயமும் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. இதை பார்த்துலாம் நான் பயந்துருந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி என்னால நின்றுக்க முடியும். இதுல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல செலக்ட் ஆனா மட்டும்தான் ஃபைனல் ரவுண்ட் போக முடியும் உங்களால. இவரு தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பாலுகிட்ட ஏன் தனியாவே இருக்குன்னு கேட்டா வச்சுக்கோங்களேன், என்ஜாயிங் மை லைஃப்னு சம்பந்தமே இல்லாம சொல்லுவார். முக்கிய ட்ரை பண்ணாலே நம்மளாலே ஒண்ணும் பண்ண முடியல. பின்னாடி உட்காந்துருக்க அவன் என்னடா பண்ணிட போறான்? அவன் என்ன பண்ண, உனக்கு என்னடா வேலையை போடுறா? பாத்தீங்களா நம்ம ஹீரோ கிளாஸ் முடிஞ்சதும் என் இனிய தனிமையேட்டு போறாரு. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். இவரு தாங்க நம்ம தலைவன் இளவரசன், டான்சிங் ரோஷன். எப்பவுமே ஆடினே இருப்பாரு. மைக்கேல் ஜாக்சனே தோத்துருவாருன்னா பாத்துக்காங்களேன். உனக்கு கேட்கலாமா வேணாவா? எப்படி கேட்கறது? சரி கேட்போம். நான் உனக்கு கேட்கணும்டா. கேளு. ஆமா, நானும் 2-3 நாளா பாக்குறேன். இந்த கலர் போட்டு வச்சு திருவுற, 7 கிலோ புக் வச்சு திருப்புற, அப்புறம் இந்த லெப்புட்ட வச்சு தட்டு அப்படி என்ன தாண்டா பண்ற? ஒன்னும் இல்ல, 10 நாள் சைமன்ஸ் கம்பெனி அதுல அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கா இவ்வளவு பண்ற நீ? ப்ரிப்பேர் பண்றதை தாண்டி இது என்னோட ட்ரீம் கம்பெனி. ஸோ அதுதான் இவ்வளவு பண்றேன், ட்ரை பண்றேன். அப்படியே செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒருவேளை செலக்ட் ஆகலனா? கண்டிப்பா. எப்படி சொல்லுற? ட்ரிகர் ஆகணும்னு வச்சுக்கேன், என்னோடய டச் பண்ண போதும். எனக்கு அது நடந்து ரொம்ப நாள் ஆகும். செலக்ட் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்கு எல்லாரும். ஃபார்ம்ல இருக்கான் போல. நீ பண்றா. கவி அண்ணா, எல்லா லைஃப்ல ஒரு சீனியர் இருக்கிற மாதிரி என் லைஃப்பில் இருந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீனியர் இன் மை காலேஜ் லைஃப். என்னோட கஷ்டத்தில் கூட இருந்த ஒரே ஆள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா.
சரி சோகமா உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. சொல்றா. ஒன்றும் இல்லை. ஏய் சொல்றா. அவ்வளவுதான். ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ஒரு வருஷம் ஆகுது. எதுவும் செட் ஆன மாதிரி தெரியல. அட போடா. அதெல்லாம் ஒரு விஷயமா? நான்லாம் எவ்வளோ நாள் தனியா இருந்திருக்கேன், புலம்பிருக்கேன். எப்பெல்லாம் யாரும் இல்லை. ஆனா இப்ப பாரு, நான் தனியா தான் இருக்கேன், என் வேலையை நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். சொல்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் கஷ்டம் எனக்கு தெரியும். ஏய் போனோம். டேய், இதெல்லாம் பிரச்சனையா? நான் இருக்கேன், புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ. உனக்கு நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உனக்கு ஒரு பிரச்சனை, அது எனக்கும் தான். சரியா? போய் கவலைப்பட்டுருக்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு வாடா போலாம். ஹலோ சார். நீ எப்படினாங்க? என்ன நீ எதிர்பார்க்கல இங்கே வருவேன்னு? எதிர்பார்க்கல. நீ எப்படிங்க? அது அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த இன்டர்வியூ கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கேட்பீங்களா இல்லை கஷ்டமாக கேட்பீங்களா சார்? சரி, ஓகே. நீ ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி பண்ணீங்கன்னு கொஞ்சம் பிரீஃபா சொன்னா நல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா சார்? நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. உசைன் போல்ட்டை போல் இல்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும். உந்தன் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே, வேர்வை வெட்டி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் குஷி சொன்னோம் குடிச்சா குடிடா. எதிர் நீச்சல் அடி. சார் ப்ரெசென்ட் பண்ணது போதுமா, இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா சார்? இட்ஸ் எனஃப். போதும். நாளைக்கே வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணு. எப்படியோ ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க நம்ம தலைவன். கம்பெனியோட ஹெச்ஆர் ஹீரோவோட சீனியருங்கிறதுனால நம்ம ஹீரோ ஹாப்பியானாச்சு. அப்புறம் என்ன, ஓஜி என்ட்ரி தான்.